SASDOவின் பிரதான செய்திகள். பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சொல்லிசை கலைஞர் சங்கீதனின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயகவுடன் இலங்கை தமிழிசை கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான சிறிதரன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். இந்த உரையாடலின் போது சங்கீதனுக்கு பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படாமையின் காரணமாக சாதாரண நீதிமன்ற முறைமையின் கீழ் அவருக்கான பிணை கோரிக்கையை சட்டத்தரணிகளூடாக விடுவிக்க முடியும் என்றும் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்காவின் அழுத்தத்திற்கு அமைவாக அமைச்சர் சந்திரசேகரனுக்கும் ஸ்ரீதரன் எம்பிக்கும் இடையில் நாடாளுமன்ற வளாகத்தில் உரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. அந்த உரையாடலின் போது ஜனாதிபதி அன்ராவின் அறிவிப்பு தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் வெளிப்படுத்தியுள்ளதோடு சங்கீதனின் தாயாருடன் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையத்துக்கு எதிரே அரசு புலனாய்வு சேவையில் முன்னாள் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலா தடுத்து வைக்கப்பட்டதை கண்டித்து நடத்தப்பட்ட சத்தியாகிரகம் கைவிடப்பட்டுள்ளது. குறித்த சத்தியாகிரகம் கடந்த 8/5/2026 அன்று ஆரம்பிக்கப்பட்டது. இதன் பின்னணி குறித்து தெரிய வருகையில் தனது மரணம் நெருங்கிவிட்டதாக உணர்வதால் கண்களை தானம் செய்வதற்கு தமது இறுதி உயிர் சாசனத்தை தயாரிப்பதற்கும் தேவையான ஆவணங்களை உடனடியாக கொண்டு வருமாறு சுரேஷ் சாலா தெரிவித்துள்ளதாக அவர் சட்டத்தரணிகள் கடந்த 7ஆம் தேதி வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபியசேகருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பிய சாலாவின் சட்டத்திறனை தனது இறுதி உயிரை உருவாக்குவதற்கு தேவையான ஆவணங்களை தயாரிப்பதற்கான சட்டத்திறனைகளையும் உடனடியாக தன்னை வந்து சந்திக்குமாறு சாலா தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த கடிதத்தின் மூலம் சாலா வசதி கொண்ட வைத்தியசாலை ஒன்றுக்கு மாற்றுமாறும் சுயாதீன மருத்துவ குழு ஒன்று மூலம் அவரது ஆரோக்கிய நிலையை ஆராயுமாறும் கோரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலாவின் நலன் வேண்டி சர்வஜன அதிகாரம் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பிரித் பாராயண நிகழ்வு பெல்லனவில் ராஜமகா விஹாரையில் மாலை நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுரேஷ் சாலாவின் மனைவியும் மகனும் கலந்து கொண்டார்கள். அத்துடன் சுரேஷ் சாலாவை மனிதாபிமாற்ற முறையிலும் கொடூரமாகவும் நடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 8ஆம் தேதி தொடக்கம் கோட்டை தொடர்ந்து நிலையத்துக்கு முன்பாக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு எதிர்க்கட்சியின் சில அரசியல் கட்சிகள் தயாராகிவிட்டன. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலா கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி உயிர்த்த தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் அவர் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் அந்த திணைக்களத்தில் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புலம்பிய தேசத்திலிருந்து வருவரிடம் ஏனையோரிடமிருந்து ஏமாற்றி பணம் மற்றும் நகைகளை பறித்த ஒரு கும்பலைச் சேர்ந்த 3 சுன்னாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குழுவில் கணவன், மனைவி மற்றும் மச்சான் ஆகியோர் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை ஆசை வார்த்தை குத்தி அந்த பெண் ஒரு வீட்டுக்கு அழைத்துச் செல்வார். இதன்போது அவ்விடத்துக்கு வரும் கணவரும் அவரது மச்சானும் குறித்த இடத்துக்கு சென்று காணொலி பதிவு செய்து அவர்களை மிரட்டி பணம் மற்றும் நகைகளை அபகரித்து வந்துள்ளார்கள். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னரும் இதே பாணியில் ஒரு சம்பவம் நடைபெற்ற நிலையில் அது குறித்து சுன்னாக காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அந்த குழுவினரை சுன்னாக காவல்துறையினர் இன்றைய தினம் கைது செய்துள்ளார்கள். குறித்த பெண்ணுக்கு எதிராக ஏற்கனவே முறைப்பாடுகள் இருப்பதாகவும் அவர் போதைக்கு அடிமையானவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் ஒரு முக்கிய நகரத்தின் தெருக்களில் 3 நாட்களாக சுற்றித் திரியும் ஒரு கரடியினால் திங்களன்று கிட்டத்தட்ட 100 பள்ளிகள் மூட அதிகாரிகள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். இந்த விலங்கை பிடிப்பதற்காக வேட்டைக்காரர்கள், காவல்துறை மற்றும் உள்ளூர் அதிகாரிகளால் ஒரு பெரிய தேடுதல் வேட்டை நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. டோக்கியோக்கு வடக்கே அமைந்துள்ள சுமார் 5,10,000 மக்கள் தொகை கொண்ட நகரமான உச்சுமோவில் பல்வேறு இடங்களில் அந்த கரடி பலமுறை காணப்பட்டதாக கூறப்படுகிறது. உள்ளூர்வாசிகள் வீடுகள், ஒரு வணிக வளாகம், ஒரு பூங்கா மற்றும் பல பள்ளிகளுக்கு அருகில் இந்த கரடியை கண்டதாக தெரிவித்துள்ளார்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த நகரில் 94 அரசு தொடக்கம் மற்றும் நடுநிலை பள்ளிகள் அனைத்தும் அதிகாரிகளால் மூடப்பட்டுள்ளது. கரடி காணப்பட்ட பகுதிகளுக்கு நாங்கள் நடமாடும் வாகனங்களை அனுப்பியுள்ளோம். மக்களுக்கு தகவல் தெரிவித்து முடித்தவரை வீட்டுக்கள் அல்லது தங்கள் வாகனங்களிலே இருக்குமாறு அறிவுறுத்தும் பணியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் என்று நகர அதிகாரி ஒருவர் AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். அந்த விலங்கை தேடுவதற்காக வேட்டைக்காரர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளை கொண்டு ஒரு பெரிய குழு களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அதிகாரிகளின் கூற்றுப்படி அந்த கரடியை சனிக்கிழமை தொடக்கம் காணப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் கூற்றுப்படி அந்த கரடி சனிக்கிழமை அன்று முதலில் காணப்பட்டுள்ளது. அதன் பின்னே நகரின் பல்வேறு பகுதியிலிருந்து தென்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த கரடி சுமார் 1 மீட்டர் நீளம் இருக்கும் என்று மதிப்பிட்டாலும் மக்கள் ஒரே ஒரு கரடியை பற்றி தெரிகிறார்களா அல்லது பல கரடிகளை பற்றி தெரிவிக்கிறார்களா என்பது இன்னும் தெளிவாகவில்லை.
புகுஷிமாவில் ஒரு கரடி 4 பேரை தாக்கி காயப்படுத்திய சில நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் சமீபத்தில் நிகழ்ந்துள்ளது. நகரில் உள்ள ஒரு தொழிற்சாலையின் சிசிடிவி காட்சிகளில் ஒரு கருங்கரடி ஒரு தொழிலாளியை துரத்திச் சென்று அவரை தரையிலே தள்ளிவிட்டு தெரிந்தது. புகுஷிமா மேயர் ஜூகி பாபா அந்த கரடி ஒரு குழாயிலிருந்து தண்ணீர் குடிப்பதும் பூட்டப்பட்ட ஜன்னலை தானாகவே திறப்பதும் காணப்பட்டதாகவும் கூறியுள்ளார். அந்த கரடி மிகவும் புத்திசாலித்தனமானது என்று தான் நம்புவதாகவும் மேயர் மேலும் தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றம் கரடிகளின் முக்கிய இயற்கை உணவு ஆதாரங்களை குறைத்து வருவதாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகின்றார்கள். இதன் விளைவாக பசியுள்ள கரடிகள் உணவை தேடி நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் படையெடுக்கின்றன. மேலும் கிராமப்புற மக்கள் தொகை குறைவதாலும் கைவிடப்பட்ட விவசாய நிலங்கள் காடுகளாக மாற்றப்படுவதாலும் இது விலங்குகளுடைய குடியிருப்புகளுக்குள் நுழைவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மக்கள் மீது கரடி தாக்குதல் அதிகரித்ததன் காரணமாக அவசர காலங்களில் குடியிருப்பு பகுதிகளில் கூட துப்பாக்கிகளை பயன்படுத்த அனுமதி அளிக்கும் வகையில் ஜப்பானிய அதிகாரிகள் சமீபத்தில் நாட்டின் கடுமையான துப்பாக்கிச் சட்டங்களை திருத்தியுள்ளார்கள். சமீபத்திய ஆண்டுகளில் ஜப்பானின் நகரங்களுக்கு நுழையும் கரடிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் நாடு முழுவதும் 50,000க்கும் மேற்பட்ட கரடி தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன. மேலும் 2024ஆம் ஆண்டில் கரடி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இது ஜப்பானிய வரலாற்றில் கரடி தாக்குதலால் ஏற்பட்ட அதிகபட்ச உயிரிழப்பு எண்ணிக்கையாகும்.